வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆந்திராவோட வாழ்க்கை முறை தான் பார்க்க போறோம். தெலுங்குல பேசாம தமிழ்ல பேசுறதுங்க தான். தமிழ்ல பேசுறதுக்கு காரணம் நம்மளோட வீடியோவை நிறைய தமிழ் மக்கள் தான் பாக்குறாங்க. அதுக்காக தான் தமிழ்ல பேசுறோம். தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். என்னங்க எந்திரிங்க, நேரம் ஆச்சு. காலையில தம்பி குடும்ப ஊர்ல இருந்து வராங்க. சரி, நீங்க சீக்கிரம் வயலுக்கு போயிட்டு வாங்க. ओम जय जगदीश हरे, भक्तजनन की आरती जूयेन पुरमा, तुम मेरे तुम का सका. காபி ரெடியா? ஆமா, கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி. பழம் வாங்கலையா? பழம், ஆப்பிள், திராட்சை, மாம்பழம். பழம் வாங்கலையா? பழம். சீக்கிரம் தண்ணி அடிச்சு முடிங்க அக்கா. பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்க? அடங்கோய்ய அதானே, நல்லா வேகமா போடு. எப்ப தாங்க தண்ணி பிரச்சனை போகுமோ தெரியல. குழந்தைய ஒரு பக்கம் இடுப்புல வச்சுக்கிட்டு தலையில பாத்து வச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் நான் இருக்கும். ஹாய், சோ போ போ. சீக்கிரம் வாங்க, ட்ரெயின் கிளம்ப போகுது. ஆமா, கிளம்பலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு. எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஆந்திராவுக்கு பயணம். எனக்கு லீவு வந்தாலே ஜாலியா இருக்கு. அத்தை வீட்டுக்கு ஆந்திரா போறேன்னு நினைச்சாலே ஜாலி ஜாலி. நீங்களும் என் கூட சேர்ந்து ஆந்திராக்கு வாங்க. அப்ப எனக்கு தமிழ்நாட்டோட ஆந்திரா ரொம்ப பிடிச்சிருக்கு. பானா ஆந்திராலே செட்டில் ஆயிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கணும். ஒரு வழியா ராஜமுந்திரிக்கு வந்தாச்சு. அப்ப வாங்க சீக்கிரம் அத்தை வீட்டுக்கு போலாம். சரி, போகலாம். அத்தை வீட்டுக்கு. வா தம்பி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? வீட்டுக்கு வாங்க, உள்ள வாங்க. சென்னை தான் ரொம்ப வெயிலா இருக்கு பார்த்தா. ஆந்திரா ரொம்ப சூடாதான் இருக்குது. என்ன பேசுனது போதும், முதல்ல காபி குடிங்க. இந்த பிள்ளைகளை பிஸ்கட் சாப்பிடுங்க. பேசாம ஆத்துக்கு பேர் குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்துல இருக்க மழை கோயிலுக்கு. அதுக்குள்ள நான் சமைச்சு வச்சிடுறேன், வந்து சாப்பிடுங்க. சென்னையில இப்படி ஒரு இடம் இல்ல. ஆந்திராவுக்கு வந்தாலே இந்த மாதிரி சில்லுன்னு ஆத்துல குளிக்கிறது ஒரு தனி சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட கோயிலுக்கு போறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் இந்த விதா நல்லா பாத்துக்கணும். ஆந்திரா வந்தாலே நமக்கு பெருமாள் கோயில் தான். 7 கொண்டடவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஆந்திரா வந்தாலே நமக்கு பெருமாள் கோயில் தான். வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. போகலாம் போகலாம், நாம எல்லாம். ஆடு மாடு புல் மேயுங்க. அப்பா நல்லா மேயுதுங்க நீங்க. அட கண்ணு, இன்னும் நல்லா தேய்ச்சுக்கோ. இப்படிதான் சுத்தமா இருக்கணும். அடே கொஞ்ச நகர். Amma, can I go play with the clothes? Yes, beta, but stay where I can see you. Okay, Amma. குழந்தைகளே, இந்த வாழைப்பழங்களை பாருங்கள். இதோ பிடியுங்கள். நன்றி அப்பா. நல்ல மிளகாய். உலக்கைய வச்சு மாத்தி மாத்தி கொத்தனார் தான் இந்த மிளகாய் நல்லா அரையுது. பழம் வாங்கலையா? பழம், ஆப்பிள், திராட்சை, மாம்பழம். பழம் வாங்கலையா? பழம். என்னங்க, எனக்கு வளையல் வாங்கி கொடுங்க. சரி, வாங்கலாம். ஆந்திரா ஸ்பெஷல் பேப்பர் ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அப்பா, எனக்கு பஜ்ஜி வாங்கி கொடுங்க. சரி கண்ணு, வாங்கலாம். சீக்கிரம் சாப்பிடுமா, அக்கா வீட்ல சாப்பிட்டு பாத்துட்டு இருப்பா. ஆமா, போலாம். அனைவரும் சாப்பிடுங்க. ஆமா மாமா, இங்க வந்தாலே காரசாரமா தான் இருப்போம். ஆந்திரா விட ஸ்பெஷல் விருந்து. அக்கா கொஞ்சம் பருப்பு பொடி, ஆவக்காய் ஊறுகாயும் கொஞ்சம் போடுங்க அண்ணே. சரி அக்கா.
கண்ணு இது நம்ம வீட்டு கோமாதா. அழகா இருக்கு. ஆமா, ரொம்ப புனிதமானது. அரிசி நல்லா காயட்டும். இப்படிதான் வெயில்ல பரப்பணும். இனி நல்லா உலரும். இது நம்ம சித்தப்பா வீட்டு தோப்பு தான். மாம்பழம் உயர்த்த தொல்லு சொல்லப்பாங்க. ஆமா, எல்லாரும் சந்தோஷமா பறிக்கலாம். என்னப்பா இந்த வாட்டி எலெக்ஷன்ல யாருப்பா ஜெயிக்கும்? எனக்கு தெரிஞ்சு கேவிடி கட்சி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். யார் ஜெயிச்சா என்னன்னு நம்ம ஊரு அப்படியெல்லாம் இருக்க போகுது. அப்படித்தான். தர்மாவரம் மங்களகிரி புடவையெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க பரம்பரை மேய்ஞ்சிட்டு வராங்க. ஆமா பாட்டி. அவள பேர் போன புடவைகள் இதெல்லாம். அண்ணா 5 கிலோ மிளகாய், 3 கிலோ பருப்பு கொடுங்க. சீனி ஒரு 2 கேஜி கொடுங்க. சரி மேடம், உடனே தர்றேன். ரொம்ப நன்றி அண்ணா. அக்கா, உங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கா இல்ல? அவ கொஞ்சம் கேட்டா தரவே இல்ல. ஆமா, அவ எப்ப ஏதாவது தரமா இருந்தாலும் பேச மாட்டேன். வயல்ல வேலை பார்த்தது போதும் ராசா, சாப்பிடுவாங்க. சரிம்மா, வந்துட்டேன். தாத்தா, பானை எப்படி உருவாது? பொறுமையா பாருங்க. அது பெரிதாது. ஆமா, அழகா இருக்கு. நல்லா பால் குடிங்க. இந்த மனுஷங்களை நம்பரோட இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களை நம்பிடலாம். பாட்டி துணிகள் எல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் வழி விடுங்க. என்ன அத்தை இந்த வயசுல தைக்கிறீங்க? ஆமா, நீ கூட மெட்ராஸ் வாங்க வரலாமே. இல்ல அத்தை, நான் கேட்க மாட்டேங்கிறீங்க. மூட்டைய சீக்கிரம் வண்டியில ஏத்துங்கப்பா. சரி சார், லோடு அனுப்பணும். ஹாய் சோ போ. இந்த காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த வெயில் காலுக்கு கொஞ்சம் கூட குளிக்கும் போது என்ன ஒரு சுகமா இருக்கு. அதானா இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த இதை எடுத்துட்டீங்க. வாங்க சுமங்கலி பெண்களே, துளசி பூஜையில கலந்துட்டு உங்க தாலிக்கு குங்குமம் விட்டுக்கோங்க. இந்த பாப்பா, நீ கொஞ்சம் பூ வச்சிட்டு சித்திக்கு பூ கொடு. அட பாப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு நீ. இந்தா சித்தி, இந்த பூக்களை உன் தலைக்கு வை. என்னங்க பெரியப்பா, இனிப்பு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இந்த இனிப்ப குடு. பாட்டி, எனக்கும் கொடுங்க. குடுக்கலாம். ஊர்ல இருந்து தம்பி குடும்பம் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க காலையில தான் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. சரியாப்பா, கிளம்பலாம். கிளம்புங்க, எல்லாம் சினிமா கோட்டைக்கு போயிட்டு வரலாம். சரி அங்கிள், ரொம்ப நாள் ஆச்சு போக. ஆமா, குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளவு நாளாச்சு அக்கா மாட்டு வண்டியில போய். எல்லாம் நம்ம ஊருக்கு வந்தாதான் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறது. அந்த டிக்கெட் குடுமா. ஐயா, இப்படி கத்துனா எப்படி? அவசரப்படாதீங்க, எல்லாரும் வரிசையா நிக்கிறோம். அனைவரும் கைத்தட்டி சினிமா பார்த்து கொண்டிருப்பது போல் சினிமாவில் பாடல் ஓடியவர்கள். அம்மா, பாப்கார்ன் வாங்கிக்கோமா. சரி கண்ணா. மாமா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்போ நான் இங்கேயே இருக்கேன். இந்த கார சட்னி போடுமா. ஆமா, ருசியா இருக்கு. நம்ம உறவுக்கார பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குப்பா, அதை முடிச்சிட்டு போங்க ஊருக்கு. சித்தப்பா, நான் ஊருக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு. பிள்ளைகளை என் பொண்டாட்டி விட்டுட்டு போறேன். அவங்கள கல்யாணம் முடிச்ச உடனே நானே வந்து கூட்டிட்டு போறேன். இந்த ஆந்திரா வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.